வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், துணிக்கடை உரிமையாளர் அப்படின்ட்டு நாகலட்சுமி அப்படின்கின்ற ஒரு பிரபலம் ஒருத்தவங்க வந்து ரீசெண்டா இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களை சுற்றி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? அவை எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதே சமயத்துல சில இன்ஃப்ளூயன்சர் இப்போ ரீசெண்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒரு பக்கம் வந்து நெகட்டிவும் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பாசிட்டிவும் இருக்கு. ஸோ அவை எல்லாம் என்னவென்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன். முதல்ல நாகலட்சுமி அப்படின்கின்ற இந்த பெண் எப்படி இந்த சமூகத்துல வந்து சாதிச்சிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு துணிக்கடைய வந்து வச்சிருக்காங்க. அந்த துணிக்கடையின் மூலமாக அவங்க வந்து நெறைய சாரி சேல்ஸ் பண்றது, இந்த விமென்ஸுக்கு அதாவது பெண்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நல்லா அவங்க கிட்ட வந்து சோசியல் மீடியால வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. இவ்வாறான விஷயங்களின் மூலமாக இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 ஃபாலோவர்ஸ வந்து வச்சிருக்காங்க நாகலட்சுமி அவர்கள். அதை தாண்டி இவங்க வந்து சொந்தமா ஒரு சாரி சேல்ஸ் கடை, அதாவது ஒரு துணி கடைய வந்து வச்சிருக்காங்க. இவங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய நங்கநல்லூர் பகுதியை வந்து சார்ந்தவங்க. நாகலட்சுமி அவர்களுக்கு வந்து 2 மகன்கள் வந்து இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து காலேஜ் படிச்சிருக்காங்க. இன்னொருத்தவங்க மூத்த மகன் வந்து ரஷ்யாவுல வந்து இருந்துகிட்டு இருக்காரு. 2 மகன்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இது தாண்டி இவங்களுடைய கணவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு செய்தி ஊடகங்கள்ல வந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இவர் வந்து பெருசா எதுக்கும் வேலைக்கு போகல. இவர் வந்து சும்மா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து கொஞ்ச நாள் மதுரையில இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள் வீட்டுல வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா அவங்களுடைய வீட்டுக்கு வந்த பிறகுதான் சம்பவம் என்பது நடந்திருக்கு அப்படின்ற வரான செய்திகள் வந்து போய்கிட்டு இருக்கு. அது என்ன சம்பவம், என்ன நடந்திருக்கு? அதாவது நாகலட்சுமி அவர்கள் தான் அவங்களுடைய குடும்பத்துக்கே வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய கணவர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அவர் வந்து வேலைக்கு எதுவும் போகல. அவர் வந்து வீட்ல இருக்காரு அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருந்தது. சோ அதற்கேற்ப வராரு. சோ நாகலட்சுமிக்கும் அவங்களுடைய கணவரான சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அப்பப்போ வாய் தகராறு தகராறு வருது. இது போன்ற விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. அவர் கொஞ்ச நாள் மதுரையில அவங்களுடைய உறவினர்கள் வீட்லயும் இருந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்திருக்காரு. அந்த மாதிரியான சுப்பிரமணியன் அவர்களுக்கு வந்து நாகலட்சுமி அவர்களும் சில பண உதவிகள் வந்து அப்பப்போ செய்வதாக, அவரையும் சேர்த்து வந்து பார்த்துக்கிட்டு இருப்பதாக சில தகவல் வந்து சுற்றி திரிஞ்சிருந்தது. ஸோ அவர் வந்து ரீசெண்டா இப்ப சென்னை வந்திருந்தாரா, திருப்பியும் அவங்க நாகலட்சுமி அவர்களுக்கும் சுப்பிரமணியன் அவங்களுடைய கணவரான சுப்பிரமணியன் அவர்களுக்கும் திருப்பியும் ஏதோ ஒரு வாய் தகராறு ஏற்பட்டு, அந்த சமயத்துல சுப்பிரமணியன் நாகலட்சுமி அவர்களை வந்து கத்தியால தாக்கி அவங்க வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவ்வாறான இந்த சம்பவத்தை செய்திருக்கக்கூடிய அவங்களுடைய கணவரும் தூக்கிட்டு அவரும் அவருடைய உயிரை வந்து மாய்த்துக்கினாரு அப்படிங்கிற இந்த செய்தி தான் இப்ப இணையத்துல வந்து பயங்கர பிரேக்கிங் நியூஸா வந்து போயிட்டு இருக்குங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் வந்து அவங்களுடைய அம்மா அப்பா பிரேதங்களை பார்த்திருக்கக்கூடிய அந்த பையன் வந்து எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய பிரேதங்களை வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து போலீஸ் வந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் விசாரணையை வந்து போலீஸ் வந்து மேற்கொண்டிருக்காங்க. நாகலட்சுமி அவர்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில இந்த மாதிரியான செயலை வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நெகட்டிவ், அதாவது ஒரு சில இன்ஃபுளுசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேமோட உச்சத்துக்கு போன பிறகு காசு பணம் எல்லாம் பார்த்த பிறகு கூட இருக்கக்கூடிய நபர்களை வந்து மதிக்க மாட்டாங்க. நான் பெரிய ஆள் ஐட்டம் பாத்தீங்களா, நான் தௌலத் ஐட்டம், நான்லாம் சமகத்து அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்களை வந்து தட்டி விட்டுருது. அது வந்து மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் அவங்கள வந்து கண்டுக்கிறது கிடையாது. இன்னும் ஃபேம்ல இருக்கக்கூடிய நபர்கள் கூட வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு திரியறது, இந்த மாதிரியான செயல்களை வந்து செய்யவே கூட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மனசு கஷ்டப்படுறது. இன்னும் நம்ம கூட இத்தனை நாள் இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் இவங்க நம்மளையே மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கூட இருக்கக்கூடிய அந்த மனைவியோ கணவனோ விரக்திக்கு வந்து போயிடுவாங்க. அப்படி விரக்திக்கு போன பிறகு அவங்க மேல வந்து தாக்குதல்களை வந்து முன்னெடுப்பாங்க. ஸோ அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மேல அவங்களுடைய கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னும் சில இன்ஃப்ளூயன்சர் வந்து சில பிரச்சனைகளை வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து சோசியல் மீடியால நல்ல ஃபேமான இடத்துக்கு போன பிறகு அவங்க எப்படி தப்பா போயிடுவாங்களோ, அவங்க இப்படி தரம் கெட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து இந்த சந்தேக குணம் கொண்டு தாக்குதல்களை வந்து எடுப்பாங்க. அவங்களுடைய அறியாமையா இல்ல இன்னசென்ட்டா என்னன்றது தெரியல. சோ இவ்வாறான பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அப்போ ஒருத்தவங்க உங்களுக்காக கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. அது போன்ற நபர்களை வந்து கண்டிப்பா மறக்கவே கூடாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம்ன்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நாகலட்சுமி அவர்கள் வந்து நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனிவேங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்ன்ட்டு இங்க எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டி அவங்களுக்காக பிரார்த்தனைகளை வந்து நம்ம பண்ணுவோம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.